ஜீவா ஜீவா ஹோட்டல் வந்துருச்சு, டீ குடிக்கலாமா? ஜீவா இன்னும் 2 மணி நேரத்துல பெங்களூர் போயிடலாம். குடி. ஜீவா ஒரு டீ கொடுப்பா. நீ என்னடா போன வருஷம் மழை பெய்யல, இந்த வருஷம் மழை பெஞ்சதால விதை விதைச்சிருக்கோம், நாளைக்கு அறுவடைன்னு உன் மனசுல பட்டதெல்லாம் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்க. போன வருஷம் நம்ம பத்திரிக்கை நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் 10வது ரேங்கிங்ல கூட நம்ம பத்திரிக்கைனால வர முடியல. ஏதாவது பண்ணி நம்ம பத்திரிக்கைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும். உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேலை கொடுத்ததுக்கு காரணம் ஏன்னு தெரியுமா? ரிஸ்க் எடுத்து ஏதாவது விஷயம் கொண்டு வருவீங்கன்னு தானே. நாளைக்கு சிட்டில என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். நீ பண்ண போற வேலையில எல்லாமே அடங்கி இருக்கு. உன்னோட வேலை மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. ஜீவா போயிட்டு வரேன்டா, பத்திரமா இரு. சரிமா. ஏய், வீட்டுக்கு ஏண்டி வந்த? நான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டு மருமக தானே, அதான் வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். முதல்ல நீங்க இருந்து கிளம்புறியா? யாராவது பாத்துற போறாங்க. போக மாட்டேன். ஏய், கிளம்புன்னு சொல்றல. போக முடியாது, என்ன பண்ணுவ? சரி, எதுக்காக வந்தனாவது சொல்லு. உங்க அம்மா எங்க? கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? சாயங்காலம் ஆகும். சரி வாங்க. சவா. ஓகேவா? ஆஹா. ஏய், அதெல்லாம் முடியாது. வாங்க. உட்காரு. வெக்கப்படாம பாருடி. ஒரு பையன் உன்னை தொடும் போது ஒரு பொண்ணு உனக்கு இவ்வளவு வெக்க வருமா? ஜீவா கதவை தரடா. கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துச்சுடா. என்னம்மா, அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமாண்டா. நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படிமா இருக்கணும்? உனக்கு என்னடா, நீ ராஜா மாதிரி இருக்க. உனக்கு ராணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நல்ல மகாலட்சுமி மாதிரி, நல்ல குணத்தோட பண்போட, பாக்க மூக்கும் மொழியுமா லட்சணமா இருந்தா எனக்கு அது போதும். அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ்வளவு மாதிரி இருந்தா ஓகேவாமா? நல்லா இருமா, நல்லா வராண்டி, டைம் ஆயிடுச்சு. வாடங்க. காதல் இருக்கிறத கழட்டிட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. வாடவா. ஹே, இரு, நானும் வரேன். இந்த ரோடு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னா எப்படியும் நமக்கு காசு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன வேணும் நேரா சொல்லு. சொல்லியா? அதுக்காகத்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லு. அந்த கான்ட்ராக்டுக்கு சண்முகம் பில்லையே பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். சீட்ல இருக்க கூடாதா இல்ல அவனே இருக்க கூடாதா? அவன் சீட்ல இல்லாம இருந்தா போதும். இன்னும் 3 மாசத்துக்கு என்ன எந்த வேலையும் விடாத. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம். ஏனுங்கண்ணா, ஏன் அப்படி சொல்றீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். அப்படிங்களா? மாப்பிள்ளை யாருங்க? வேற யாரும் இல்ல, என் அக்கா மவன். என் வியாபாரம், என் ஆஸ்தி, என் பொண்ணு எல்லாம் என்கிட்டே இருக்கணும். பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா தேவதை மாதிரி இருக்காடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு என்ன இப்போ? ஒன்னும் இல்ல,
நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி இருக்கா. அதான் நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. உன் வார்த்தையை நான் என்னைக்குமா மீறி இருக்கேன். உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை. கண்டிப்பா அவளதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்க யாருமே இல்லையேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவ உன்னை நல்லா பாத்துக்குவான்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படின்னா நீ என் மேல சத்தியம் பண்ணு. என் மேல வச்சிருக்கிற பாசம் மாதிரி அவ மேல நீ பாசத்தை காட்டணும். அவளை நீ என்னைக்குமே கைவிட்ட கூடாது. கண்டிப்பாமா. மாமா கலெக்ஷன் பண்ணியாச்சு. வந்துடுறேன். வரேன்றல வீட்டுல கேட்டு நான் தனியா கேட்டு கவனமா பாத்துக்குங்க. சரி நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். நான் வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் வந்தனா? ஆமா, நீ என்ன வாணி ஈஸியா சொல்லிட்ட. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தேன் தெரியுமா? எதுக்காக வரணும்? யாருக்காக வரணும்? என்ன விளையாடுறியா? அப்புறம் நானு என்ன பண்ணுவ? ஏய் வேணா. பயமுறுத்துறியா? ம்ஹும். எங்க அப்பா இல்லாதப்ப வந்தா நான் பயந்துருவேனா? ம். நீ என்ன பெரிய ரவுடியா? எங்க என்ன தோடு பாப்போம். அப்புறம் அப்புறம்னா? அப்புறம் வேணா. எனக்கு வேணும். கிட்ட வராத. நான் வருவேன். கத்தி கூப்பிட போற. கூப்பிடு. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு தைரியமா? ஏன் இருக்க கூடாதா என்ன? நீ என் வீட்டுக்கு வந்து என்ன கிஸ் பண்ணலாம், நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை கிஸ் பண்ண கூடாதா? நீ தானே கேட்ட. அதான் ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கே வந்து கொடுத்தலான்னு வந்தேன். அதுவும் நீ கொடுத்ததை விட வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்கலான்னு வந்தேன். உன்ன மாமா. பயப்படாதீங்க. இங்க பார்த்தத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாமா குழப்பமா இருக்கா? நீங்க குழப்பமா இருந்தாலும் நான் இனிமே நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்றீங்க? புரியலல்ல? புரியுற மாதிரி சொல்றேன். மாமா கட்டாயப்படுத்துறதுனால கீர்த்தனாக்கும் எனக்கும் எங்க கல்யாணம் நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை உயிருக்குயிரா லவ் பண்றேன். ஒரே ஜாதியா இருந்தாலே மாமா ஒத்துக்க மாட்டாரு. அதுவும் நான் அவர் முன்னாடி போய் நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றேன், அவளே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னால மாமாவோட பேச்சை மீற முடியல. ஆனா ஆயிஷாவையும் என்னால மறக்க முடியல. கீர்த்தனா, இதை நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் காதல் மேல எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. நான் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். எங்களால எப்படி நடக்கும்? நடக்கும். நீங்களும் கீர்த்தனாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். என்ன? ஆயிஷா வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க மாமா எனக்கும் கீர்த்தனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வேற வழியே தெரியல. உங்களுக்கு என் மாமாவை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க நினைச்சா மட்டும்தான் என்னோட கல்யாணம் நடக்கும். இந்த பாருங்க, ஒரு காதலர்கள் இன்னொரு காதலருக்கு செய்யற உதவின்னு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அது நடக்காதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? வருவான், விடுடி.
ஹாய். என்ன ஜீவா இது? எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு, எவ்வளவு கோவமா இருக்கா உன் மேல. சாரி, கொஞ்சம் லேட். ஏன் வண்டி கீழே வந்து கிடக்கு? வண்டி தூக்கி நிறுத்திருந்தா எங்களால இங்க நிக்க முடியுமா? அதான் எங்க பிளானே. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. சரி, முதல்ல வந்த விஷயத்த பேசுங்க. ஜீவா, உன் பிளான் என்னன்னு சொல்லு. கீர்த்து, நாளைக்கு காலையில கரெக்டா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கிட்ட வந்து நில்லு. டேய், நான் வேணா என் வண்டி எடுத்துன்னு வருவா. ரமேஷ், நீ அவசரப்படாத. ஜீவா, நீ சொல்லுப்பா. கரெக்டா 7 மணிக்கு ரெடி ஆயிடு, சரியா? பெங்களூர் போனது கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன? ஒரு நிமிஷம் யாரும் நடுவுல பேசாம இருங்க. கீர்த்தனா, 8 மணிக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்புனா அரை மணி நேரத்துல நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். உங்களுக்காக நான் காசி தியேட்டர் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எந்த காரணத்தை கொண்டும் மொபைல் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதீங்க. நான் என் மாமா கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில பெங்களூர் போறோம். 10 மணிக்கு கமிஷனர் ஆபீஸ்ல உங்க கல்யாணம் நடக்கும். கமிஷனர் ஆபீஸ்லயா? என் மாமா எல்லாம் ஏற்பாடு பாத்துக்குவாரு. இவங்க 2 பேரோட கல்யாண போட்டோ பேப்பர்ல வரும். இவங்க யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சிரும். கல்யாண ஜோடியா நீங்க 2 பேரும் திரும்பவும் இதே ஊருக்கு வர்றீங்க. ரமேஷ், நீ இங்க இருந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சுப்பு, அப்ப நாங்க யாரும் உங்க கூட வர வேணாமா? உங்களை வச்சு எங்களை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நீங்க யாரும் எங்க கூட வர வேண்டாம். இதுதான் நம்மளோட பிளான். இதுல எந்த சேஞ்சும் இருக்க கூடாது. டைம் ஆச்சு, நீங்க எல்லாம் கிளம்புங்க.